வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் பற்றின வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனே வரணும்னா நம்ம சேனல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு வாட்டர் ட்ராப் இமேஜ் எப்படி நமக்கு ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் இதை நான் செலக்ட் பண்ணி நான் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுருவோம். Shift+Ctrl+N. ஓகே, போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் எலிப்டிக்கல் டூல் எம் ஷார்ட்கட் எம் அதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி ஒரு ரவுண்ட் போட்டுப்போம். ஓகே, போட்டாச்சு. அடுத்து நம்ம கிரேடியன்ட் டூல் எடுத்துப்போம். கிரேடியன்ட் டிஃபால்ட்டாகவே இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடோவில் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இது மேலே கிரேடியன்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, சரியா இல்லை, கொஞ்சம் பிளாக் ஷேடோ மேலே வர மாதிரி. ஓகே, இது மாதிரி வரும்போது இதை வாட்டர் ட்ராப் இமேஜ் வர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங். Ctrl+D கொடுத்துப்போம், டீசெலக்ட் பண்ணிப்போம். இங்கே வந்து லேயர் நார்மலில் இருக்குது பாருங்கள், பிளெண்டிங் ஆப்ஷன் நார்மலில் இருக்குது. இது நம்ம வந்து ஓவர்லேக்கு மாற்றிப்போம். இந்த இமேஜ் மாறுறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓவர்லேக்கு வந்து மாறி இருக்கும். அடுத்து நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போவோம். ட்ராப் ஷேடோ கொடுப்போம். ட்ராப் ஷேடோ வந்து அந்த பக்கம் இருக்குது, நம்ம இந்த பக்கம். ஓகே, ட்ராப் ஷேடோ கொடுத்தாச்சு. அடுத்து இன்னர் க்ளோ லைட்டாக உள்ளே பண்ணுவோம். அடுத்து கொஞ்சம் இது ஓகே கொடுத்தாச்சு. இதுவே போதுமான ஒரு இதுதான். ட்ராப் ஷேடோ அண்டு இன்னர் ஷேடோ ரெண்டுத்தையும் ஓகே கொடுத்துங்க. இதுதான் நம்மளோட வாட்டர் ட்ராப் இமேஜ் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே இன்னொரு காப்பி பண்ணிப்போம். ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஒரு காப்பி பண்ணிப்போம். Ctrl+T கொடுத்து இங்கே ஸ்கேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்கியூ ஆப்ஷன் கொடுங்க. ஸ்கியூ ஆப்ஷன் பிடிச்சி கண்ட்ரோல் பிடிச்சி ரைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அதோட வடிவம் மாறும். ஓகே, இது மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. அப்படி இன்னொரு காப்பி பண்ணி அதை சின்னதாக Ctrl+T கொடுத்து ஓகே, இப்படி தான் ஒரு வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் அப்புறம் எஃபெக்டாக வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோலாம் போடுறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரணுன்னா நீங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.